ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 30 சிறகடிக்க ஆசை சீரியல் ஏதாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்துக்கு வந்து அவர் வந்து சரக்கு ஊத்தி கொடுத்துட்டார்ல. இப்போ முத்து வந்து பூமி தானம்லாம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இங்க வந்து நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுறாங்க ரோஹிணிக்கு. அப்போ ரோஹிணி கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கண்ணில் காட்டுறாங்க, அவங்க போயிட்டாங்க, இப்போ எதுவும் பிரச்சனை வந்துடனே ரோஹிணி கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறாங்க. இதுல விஜயா வர வந்து உங்க அப்பா எங்கன்னொடனே இல்லாண்டி கால் பண்ணி பார்த்தேன் போகவே இல்லைன்னொடனே விஜயா பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. என்னை பார்த்தா உனக்கு கேனச்சு மாதிரி தெரியுதா, இன்னைக்கு மட்டும் அவர் வராம இருக்கட்டும், நான் இங்க எல்லார்கிட்டயும் வர சொல்லி வச்சுட்டேன், ஸ்ருதி அம்மா வர அவர் எப்போ வருவாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திடுறாங்க. அப்புறமா அவங்க பார்வதி வந்து இங்க வா, நீ இப்படி மேடையிலன்னு கத்துனேன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும், நீ சும்மா அமைதியேறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா முத்து கூட வந்தவர் வந்து முத்துக்கிட்ட வந்து கேக்குறாரு, என்ன நீ கிளாஸ கையில வச்சுட்டே நிக்கிறீங்கன்னொடனே, இல்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள இங்க மீனா முத்துவ காணோம்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடுறாங்க. மேல போய் தேடுறாங்க. அப்புறமா கடைசியில கீழ போய் முத்துவ கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ முத்து வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி நான் இங்க வரும்போது வந்து என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கேன். அவ ரொம்ப பாவம், அதனால நான் வந்து இந்த மாதிரி நான் குடிக்க மாட்டேன். அதுவும் இல்லாம எங்க அப்பாவோட கௌரவம் எனக்கு முக்கியம்னோடனே இப்ப மீனாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்புறம் மீனா வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. இங்க அவரை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரியா தெரியுதுனோடனே, பொண்ணு வீட்டுக்காரராமா எதனாச்சும் பிரச்சனை பண்ணிட்டாருன்னா அதனாலதான் நானே கூட போனேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வராங்க. அதுக்குள்ள அண்ணாமலை வந்து எங்கடா போனா அப்படின்னோடனே, ஒண்ணும் இல்லப்பா, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, நான் கீழே இருந்து சும்மாதான் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி மீனாவும் சொல்லிடுறாங்க. இங்க விஜயா வந்து ரோஹிணிய வந்து ரவுண்டு கட்டி திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா மேடையில இருந்து வேகமா இழுத்துட்டு வந்து உங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினோடனே, எங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேக்குறாங்க. இப்பமாச்சும் தெரியுதா அவர் வரலன்னு உனக்கு, நான் எல்லார்கிட்டயும் எப்படி சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னோடனே, இப்ப அண்ணாமலை வந்து விஜய் வந்து திட்டுறாரு, பாவம் அந்த பொண்ணே அப்பா வரலன்னு இருக்கிற, நீ ஏன் திட்டுற அப்படின்னோடனே, நீங்களே எனக்கு அப்பா அம்மாவா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க சொல்லி ரோஹிணி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறமா திவ்யா அவங்க ஃப்ரெண்டு வந்து கூட்டிட்டு போனோடனே, என்னடி இன்னும் பிரச்சனையே பண்ணல யாருமேனோடனே, இப்ப அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல, சரி நீ ரூமுக்கு போ, நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இதுல வர மனோஜ் வேற பசிக்குதுன்னு சொல்றாரு. ரோஹிணி புடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க வந்து பார்த்தா மயில் வாங்கின அவர் தான் நல்லா குடிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி தெரிஞ்சோடனே இப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து அவரை திட்டிட்டு நேரா ரோஹிணி கிட்ட வந்து நடந்தது சொல்றாங்க. இப்ப இவனாலே பிரச்சனை வர மாதிரி தெரியல, என்கிட்ட கேட்டா நீ தான் மனோஜை வந்து வீட்டுல இருந்து தனியா கூட்டிட்டு போனோம், நீ இவங்க கூடவே இருந்தனா உனக்கு தான் பிரச்சனை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வேற அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் வர ஸ்ருதி கிட்ட வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து திருஷ்டி கழிக்கணும், அப்புறம் அதுக்குள்ள நடக்கிறதெல்லாம் நடந்துரும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, மீனா வந்து ஸ்ருதியோட ரூம்குள்ள வந்து மாலையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அந்த மாலையில வந்து ஒரு செயின் மாட்டி இருக்குது. அப்ப மீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி செயினோடி வச்சுட்டு போயிருக்காங்களே, யாராவது எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு கையில எடுக்கிறாங்க. அதுக்குள்ள ஸ்ருதியோட அப்பா வந்து, என்ன இங்க வந்து திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கியா, நகையை எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறியா அப்படின்னோடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இங்கே வந்துடுறாங்க. சபையில வந்து எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்றாங்க இந்த மாதிரி மீனாவை சொல்லி. மீனாவை சொன்னோடனே முத்து வந்து ஸ்ருதியோட அப்பாவை அடிச்சிடுறாரு. அதோட அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.